अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम मा यल्फ़िज़ु मिन क़ौलिन इल्ला लदैहि रक़ीबुन अतीद व क़ाल अय्ज़न इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन अल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितीबि ज़िक्रिही व रय्या। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக, ஆமீன். அல்லாஹு தஆலா ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கச் செய்து ரமலானை அடைகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். நாம் எல்லாம் பாக்கியமான ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலானுடைய முன் தயாரிப்பாக நாம் எப்படி ரமலானுக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும், உடல் ரீதியாக பொருளாதாரம் ரீதியாக ரமலானுக்கு நாம் தயாராகுவதை போன்று நல்லமல்கள் செய்வதற்காக வேண்டி முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். ரமலானில் நாம் 14 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் நோன்பிருக்கப் போகிறோம், தராவி தொலை இருக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிற நல்லமல்கள் நம்முடைய சிறிய பாவத்தின் காரணமாக அந்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். எனவே நாம் இப்பொழுதிருந்தே பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முன் தயாரிப்பாக எல்லா விதமான சிறிய பாவங்களை விட்டும் நாம் தற்காத்து கொண்டால் ரமலானிலும் அதே போன்று எந்த பாவமும் செய்யாமல் நாம் நம்முடைய நோன்பை பாதுகாக்க முடியும். நோன்பிற்குண்டான முழு சவாபையும் கிடைப்பதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வான். எனவே நாம் சிறிய பாவங்கள் என்பதாக நாம் எத்தனையோ பாவத்தை நாம் கருதி கொண்டிருக்கிறோம். பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோள் சொல்வது, வெளிப்படையாக பார்க்கிற போது இதுவெல்லாம் சிறிய பாவமாக தெரிந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் ரீதியில் நாம் பார்க்கிற போது இதுவெல்லாம் நன்மைகளை அளிக்கக்கூடிய பாவமாக, நரகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகிற பெரிய பாவமாக இதுவெல்லாம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈது. வலதுபுறமும் இடதுபுறமும் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும், அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, தீய வார்த்தையாக இருந்தாலும், நாம் பேசுகிற எந்த வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். எனவே நம்முடைய நாவிலிருந்து நோன்புடைய காலங்களில் நாம் நல்லதை பேசுகிறோமோ இல்லையோ,
பொய் பேசிவிடக்கூடாது, புறம் பேசிவிடக்கூடாது, யாரை குறித்தும் கோள் மூட்டிவிடக்கூடாது. இப்படிப்பட்ட நம் பாவங்களை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். ஒரு முன் தயாரிப்பாக இப்பொழுதிலிருந்தே ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். புறம் பேசுவதை விட்டு நாம் நம்முடைய நாவை தற்காத்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய வீடுகளில் ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தால் 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நாம் எப்படி முன் தயாரிப்பு செய்கிறோமோ, நாம் ஒரு வெளியூருக்கு செல்வதாக இருந்தால் நாம் டிக்கெட்டை நாம் முன்பதிவு செய்கிறோம். எந்த ஊருக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முன் தயாரிப்பு செய்கிறோம். அதுபோல ரமலானுடைய முன் தயாரிப்பாக முதலில் நாம் நம்முடைய நாவை பாவத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு நாம் இப்பொழுது இருந்தே முயற்சி செய்ய வேண்டும். புறம் பேசுதல் என்பது ஒரு சாதாரணமான பாவமாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஒரு 2 நபர்கள், 3 நபர்கள், 4 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து நாம் பேசுகிற போது, பேசிவிட்டு கலைந்து செல்கிற போது, யார் முதலில் கலைந்து செல்கிறாரோ அவரை குறித்து மற்றவர்கள் பேசுகிறார்கள். இது சாதாரண பாவம் அல்ல, நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்துவிடக்கூடிய பாவம். ரமலானில் நாம் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்க இருக்கிறோம், தராவி தொலை இருக்கிறோம். எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில், அதுவும் வெயில் காலத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பினுடைய முழு சவாபையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் பாவத்தை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்வது. எனவே நாம் இப்பொழுதிருந்தே நாம் ஒரு பயிற்சி செய்ய வேண்டும், பிராக்டிஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். புறம் பேசுவதை விட்டு, பொய் பேசுவதை விட்டு, கோள் சொல்வதை விட்டு நம்முடைய நாவை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே பேசுகிறான். நாளை கியாமத்து நாளில் விசாரணைக்காக வேண்டி மக்கள் நிறுத்துகிற போது அங்கே நன்மை தீமை பட்டோலை முன்வைக்கப்படும். அந்த மனிதன் சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், இது என்ன வேதம், இது என்ன புத்தகம், இது லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, சின்ன பாவத்தையும் விட்டு வைக்கவில்லை, பெரிய பாவத்தையும் விட்டு வைக்கவில்லை. நாமெல்லாம் எதை அற்பமாக சின்னதாக நாம் கருதுகிறோமோ அது கூட அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும். பெற்றோரை குறித்து சீ என்று சொன்னால் அதுவும் பதிவு செய்யப்படும். சீ அப்படிங்கிற வார்த்தை கூட நமக்கு பார்ப்பதற்கு சாதாரணமான வார்த்தையாக தெரியலாம், அந்த வார்த்தையும் அங்கே பதிவு செய்யப்படும். புறம் பேசுதல் என்பது, பொய் பேசுதல் என்பது நம்முடைய பார்வையில் அது சாதாரணமாக தெரிந்தாலும் அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் மிகப்பெரிய பாவங்கள், நன்மைகளை அழித்துவிடக்கூடிய பாவம் இதெல்லாம். எனவே நாம் இப்பொழுதிருந்தே நாம் நம்முடைய நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மன் நஜாத், வெற்றிக்கான வழிகள் என்ன என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்லிக் அலைக நஃப்ஸ் லிசானக, அம்லிக் அலைக லிசானக, உன்னுடைய நாவை உன் கட்டுப்பாட்டில் வை. உன்னுடைய நாவை உன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். கோபம் வருகிறது என்பதற்காக வேண்டி வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது, பொய் பேசிவிடக்கூடாது, புறம் பேசிவிடக்கூடாது, அடுத்தவரை மட்டமாக கருதிவிடக்கூடாது. நாவின் மூலமாக ஏராளமான பாவங்கள் நடைபெறுகிறது. ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கு பெரும்பாலான காரணம் நாவு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற உறுப்புக்களை விட நரகம் செல்வதற்கு பெரும்பாலான காரணம் நாவு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அரசன் தன்னுடைய பணியாள்கிட்ட சொன்னான், ஒரு ஆடு அறுத்து அந்த ஆட்டிலேயே மிகவும் நல்ல உறுப்பை எடுத்துட்டு வா, மிக உயர்ந்த உறுப்பை எடுத்துட்டு வான்னு சொல்லி சொன்னார். அவர் ஆட்டை அறுத்தார். ஆட்டிலிருந்து தலையிலிருந்து நாக்கை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு ஆட்டினுடைய மிக உயர்ந்த பகுதி இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அரசர் சொன்னார், இன்னொரு ஆடு அறுத்து அதில் இருக்கக்கூடிய மிக கெட்ட உறுப்பை எடுத்துட்டு வாண்டார்.
வேலையாட் போனார், ஆட்டை அறுத்தார், இன்னொரு ஆட்டை அறுத்தார், மீண்டும் நாக்கை கொண்டு வந்து கொடுத்தார். அரசன் கேட்டார், நல்ல உறுப்பை கேட்டேன், அப்பொழுது நாக்கை கொண்டு வந்த, தீய உறுப்பை கேட்டேன், அப்பொழுதும் நாக்கை கொண்டு வரையே. அவர் சொன்னார், ஒரு மனிதன் உயருவதற்கும் நாவுதான் காரணம், ஒரு மனிதன் தாழ்ந்து போவதற்கும் நாவுதான் காரணம். சாதாரணமான ஒரு வார்த்தையில் ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானித்து விடலாம். ஒருவன் பேசுகிற போது நல்ல வார்த்தைகளை பேசினால் அவனுடைய பேச்சை வைத்து நாம் அவனை தீர்மானித்து விடலாம், இவன் நல்லவன் என்பதாக. அவனுடைய பேச்சை வைத்து அவனுடைய தரத்தை முடிவு செய்து விடலாம், இவன் கெட்டவன் என்பதாக. எனவே நாவுதான் இருக்கிற உறுப்பிலேயே மிக சிறந்த உறுப்பும் நாவுதான், கெட்ட உறுப்பும் நாவுதான். நாம் அந்த நாவை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்தில் நாம் உயர்ந்தவர்களாக ஆகுவோம், தாழ்ந்தவர்களாகவும் ஆகுவோம். எனவே நாம் தாழ்ந்தவராக ஆகிவிடாமல் நம்முடைய நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து நாம் அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், ரசூலினுடைய முஹப்பத்தை பெற வேண்டும், சுவனத்தை அடைவதற்கு அந்த நாவை காரணமாக ஆக்க வேண்டுமே தவிர கண்டதையும் பேசி நாம் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாகிவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவது குறித்து சொல்லித் தருகிறார்கள். புறம் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டாங்க, புறம்னா என்ன யா ரசூலல்லாஹ்? ذிக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உன் சகோதரனை குறித்து அவன் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீ பேசுவது, அவன் இல்லாத சமயத்தில் அவன் செய்த ஒரு செயலை குறித்து அடுத்தவற்றை சொல்வது, அதை கேள்விப்பட்ட வருத்தப்படுவார், என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அஃபரஐத இன்கான ஃபீ அஹி மா அகூலு, அவர் செஞ்சதை தானே நான் பேசுகிறேன். நாம் எல்லாம் சொல்வோம் அல்லவா, அவன் என்ன செய்கிறானோ எதை செய்கிறாரோ அதைத்தானே பேசுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்கம் சொன்னார்கள், இன்கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தப்தஹு, அவன் எதை செய்கிறானோ அதை குறித்து நீ பேசினால் நீ புறம் பேசிவிட்டாய். வ இல்லம் யகுன் ஃபீஹி, அவன் செய்யாத ஒன்றை நீ பேசினால் ஃபகத் பஹத்தஹு, நீ அவனை குறித்து இட்டுக்கட்டி விட்டாய், அது அதைவிட பெரிய பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரா ஹுஜராத்திலே அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான், லா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் இன்னொரு நபரை குறித்து புறம் பேச வேண்டாம். யாராவது ஒருவர் மனிதனுடைய கரியை, தன் சகோதரனுடைய இறந்துவிட்ட சகோதரனுடைய கரியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? எப்படி விரும்ப மாட்டீர்களோ அதுபோல புறம் பேசுவதை நீங்கள் புறந்தள்ள வேண்டும். யாரும் மனிதனுடைய கரியை சாப்பிட மாட்டோம், அதுவும் இறந்துவிட்ட நம்முடைய சகோதரனுடைய கரியை சாப்பிட மாட்டோம். அதை எப்படி வெறுப்பீங்களோ அதுபோல புறம் பேசுவதை வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி ஒரு மனிதனுடைய கரியை புசிப்பதற்கு சாப்பிடுவதற்கு நீங்கள் வெறுப்பீர்களோ அதுபோல புறம் பேசுவதை நீங்கள் வெறுக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய நாளில் ஈதுல் அத்ஹா அன்று சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இது எந்த நாள், இது என்ன மாதம், இது கண்ணியமான மாதம், மிகவும் சிறப்பிற்குரிய நாள் ஈதுல் அத்ஹாவுடைய நாள். இந்த நாளுக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கிறதோ, ஈதுல் அத்ஹாவுடைய அந்த நஹருடைய நாள் மிகவும் நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள். அந்த நாட்களுக்கு அதிக மரியாதை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த நாளுக்கு எவ்வளவு மரியாதையோ அதைவிட அதிக முக்கியத்துவம் மரியாதை ஒவ்வொரு முஃமினுக்கும் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதனிடத்தில் புறம் பேசுகிற போது அவனுடைய மரியாதையை நாம் குறைக்கிறோம் என்று அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்லிமின் அலல் முஸ்லிமி ஹராமுன், ஒவ்வொரு முஸ்லிமின் போதும் சில விஷயங்கள் ஹராமாக இருக்கிறது. மாலுஹு வ இர்துஹு வ துமுஹு, அவனுடைய மானத்தை குறைப்பது, அவனை இரத்தத்தை ஓட்டுவது, அவனுடைய பொருளை அபகரித்து கொள்வது, இதுவெல்லாம் ஹராம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மானத்தை குறைக்கும் விதமாக,
அவனுடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக புறம் பேசுவது, அவன்கிட்ட இருக்கிற குறையை அடுத்தவன்கிட்ட சொல்வது. ஒருத்தவன்கிட்ட குறை இருக்குதுன்னா அவன்கிட்ட தான் சொல்லணும். இதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிற பழக்கம். கண்ணாடியை போல இருக்க வேண்டும். அவனிடத்து கண்ணாடி யார் பார்க்கிறாரோ அவர்கிட்ட மட்டும்தான் அந்த குறையை காட்டும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு முஸ்லீமினுடைய குறையை அவர்கிட்ட மட்டும் சொல்றதில்லை, எல்லாத்திலையும் சொல்லுகிறோம். இப்படி அடுத்தவருடைய கண்ணியத்தை குறைக்கும் விதமாக ஒரு மனிதனை குறித்து இன்னொரு மனிதனிடத்திலே புறம் பேசுவது ஹராம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் இப்பொழுதிருந்தே நாம் பயிற்சி செய்ய வேண்டும். புறம் பேசுவதை விட்டு நம்முடைய நாவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஸர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுல் ஈமானு கல்புஹு. உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் நாவினால் ஈமான் கொண்ட கூட்டமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்கள் அடுத்தவரினுடைய குறையை துருவி ஆராய மாட்டார்கள். லா தகுத்தாபுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களை குறித்து புறம் பேசாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராத்தஹும், யாருடைய குறைகளையும் துருவி ஆராயாதீர்கள். ஃபஇன்னஹு மை யத்தபிஉ அவ்ராத்தஹும் யத்தபிஉல்லாஹு அவ்ரத்தஹும், யார் அடுத்தவரின் குறையை துருவி ஆராய்கிறாரோ அல்லாஹ் அவருடைய குறையை துருவி ஆராய ஆரம்பித்து விடுவான். وَمَنْ يَتَّبِعُ عَوْرَتِهِ يُفْضِحْهُ فِي بَيْتِهِ, அல்லாஹு தஆலா துருவி ஆராய ஆரம்பித்தால் அவன் வீட்டில் நடக்கிற குறைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே புறம் பேசுதல் என்பது சாதாரண பாவம் கிடையாது. அடுத்தவன் செஞ்ச ஒரு பாவத்தை, அடுத்தவன் செய்த ஒரு குறையை நாம் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் நம்முடைய குறையை வெளிப்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் ரமலானுடைய காலத்தில் நன்மை செய்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோல பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது அதைவிட முக்கியம். நாம் நோன்பு வைத்திருக்கிற போது புறம் பேசிவிட்டால் அந்த நோன்பிற்குண்டான சவாபு கிடைக்காமல் போய்விடும். எனவே நாம் நம்முடைய நாவை இதுபோன்ற பாவத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான நபிமொழி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கபிரிஸ்தான் வழியாக கடந்து சென்றார். 2 கபராளிகளுக்கு அதாபு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 2 பேரும் அதாபு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருத்தவர் புறம் பேசியவர், இன்னொருத்தவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர். மரக்கிளையை ஒடித்து 2 கபரிலையும் வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே புறம் பேசினால் கபரிலேயும் அதாப் இருக்கிறது என்பதை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். புறம் பேசுதல் என்பது சாதாரண பாவம் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு இழிவை ஏற்படுத்தும். அடுத்தவரை பற்றி புறம் பேசினா இன்றைக்கு இதெல்லாம் சாதாரண பாவம் இதெல்லாம் பாவம் இல்லை என்று என்கிற மனோநிலைக்கு மனிதர்கள் வந்து விட்டார்கள். புறம் பேசுவதெல்லாம் சாதாரணமாகிவிட்டது. இன்றைக்கு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, 80% மக்கள் புறம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. அந்த அளவுக்கு சாதாரணமாக கருதுகிறார்கள். இது ஒரு பெரிய பாவம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் மிஅராஜுக்கு போனப்ப சில நபர்களை பார்த்தார்கள். லம்மா உரிஜபி மரத்து பி கௌமின் லஹும் அல்ஃபாரு மின் நுஹாசின், நகங்கள் இருக்கிறதே இரும்பினால் இருந்தது. அந்த நகங்களை கொண்டு தங்களுடைய முகத்தை கீறிக்கொண்டார்கள், தங்களுடைய நெஞ்சங்களை கீறிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, மன் ஹா உலாஇ, இவர்கள் யார் என்று கேட்டாங்க. ஹா உலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், மக்களுடைய கரியை சாப்பிட்டவர்கள், அடுத்தவரை புறம் பேசியவர்கள். எனவே அடுத்தவரை குறித்து புறம் பேசினால் இந்த உலகத்திலேயும் இழிவு ஏற்படும், கபரிலேயும் அதாப் இருக்கிறது, நாளை கியாமத்து நாளிலேயும் அதற்குண்டான தண்டனை இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். எனவே நாம் புறம் பேசுவதை சாதாரணமான பாவமாக கருதிவிடக்கூடாது. புறம் பேசுபவர் சுவனத்திற்கு செல்ல முடியாது என்பதாக நபி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது நபியினுடைய இன்னொரு மனைவி வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வருகிற போது நபி அவர்கள் கேட்டாங்க, யார் வந்தது வீட்டுக்குள்ளே யார் வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, தன்னுடைய கையை காட்டி, அதான் இந்த சின்ன பெண்மணி குட்டச்சி என்பதாக சொல்லாமல் இசாரா செய்கிறாங்க, கையை இசாரா செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தபீஹா, அந்த பெண்மணி குறித்து நீ புறம் பேசி விட்டாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்மணி குறித்து நீ புறம் பேசிட்டேன்னாங்க. புறம் பேசுதல் என்பது ஒரு சாதாரணமான பாவம் அல்ல, அது மிகப்பெரிய பாவம். அது நன்மைகளை எல்லாம் அழித்து விடக்கூடிய பாவம். நாம் ரமலானில் சிரமப்பட்டு இபாதத் செய்ய இருக்கிறோம். அல்லாஹ் இபாதத் செய்வதற்கு, நோன்பு வைப்பதற்கெல்லாம் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. எனவே அந்த அமல்கள் எல்லாம் வீணாகி விடாமல் நாம் நம்முடைய நல்லமல்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நாவை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து புறம் பேசுவதை விட்டு, பொய் பேசுவதை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நம் அத்துணை பேருக்கும் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்து ரமலானை அடைகிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.